This conference will now be recorded. So today topic வந்து பாத்தீங்கன்னா RDS and DynamoDB vending services. Okay. So database services brother, relational database services சொல்லுவாங்க. So once again, recording ஸ்டார்ட்ல தான் இருக்கு. Okay fine. So யாருக்காவது டேட்டாபேஸ்னா என்னென்ன ஐடியா இருக்கா? What is meant by database? Any idea? லைட்டா இருக்கு ப்ரோ. collection of table database collection of table. Okay fine. வேற நம்ம டேட்டா அது எல்லாத்தையும் சேவ் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், அப்டேட். ஓகே மேனேஜ் பண்ணலாம்னு சொல்றீங்க இல்லையா? ஃபைன். ஓகே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன் செகண்ட் பிரதர், ஒரே நிமிஷம். ஓகே ஸோ இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் திங் RDS வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னீங்க? டேட்டாஸ்ல கலெக்ஷன் ஆஃப் டேபிள் database. ஓகே ஸோ மேனேஜ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ். ஓகே இந்த சர்வீஸ் எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்றாங்கன்றத நான் அப்டேட் பண்றேன். ஸோ இது அஃபிஷியலி ப்ரொவைடட் பை யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் brother, இதுக்கப்புறம் ஒரு சர்வீசஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் சர்வீசஸ் தான். ஸோ அஃபிஷியலி ப்ரொவைடட் பை யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AWS. தென் இந்த சர்வீசஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, simplifies okay simplifies so the setup, operation, scaling, database in the cloud. ஓகே ஸோ புரியுதா பிரதர் என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு? ஸோ செட்டப், ஆப்ரேஷன், ஸ்கேலிங். ஸ்கேலிங்னா என்ன பிரதர்? வாட் இஸ் மீன் ஸ்கேலிங் இன் இன்ஃப்ரா பேஸ்ட்? ஸ்கேலிங்னா என்ன? ஹலோ தெரியல, நீங்களே சொல்லுங்க. ஓகே ஃபைன், நான் அப்டேட் பண்றேன். ஸோ திஸ் இஸ் பெயிண்ட். பெயிண்ட் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ உங்க நார்மலா ஒரு வெப் சர்வர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வச்சிருக்கீங்க வச்சுக்கோங்க. நார்மலா வெப் சர்வர் நார்மலா வெப் சர்வர்ன்றப்போ இந்த வெப் சர்வர்ல நீங்க எதுலெல்லாம் ஸ்டோர் பண்ணுவீங்க உங்க சோர்ஸ் கோட் எல்லாத்தையும்? வால்யூம். நீங்க ஏதாவது இன்டராக்ட் பண்ணீங்கன்னா தான் நான் அடுத்த டாபிக் என்னன்றது போக முடியும். மியூட்ல இருந்தீங்கன்னா ஸோ நான் ரெக்கார்டிங்ஸ் கொடுத்து நான் போயிடுவேன் பிரதர். கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. வால்யூம் அப்ளிகேஷன், அதாவது EBS ஸ்டோர் பண்ணுவீங்க கரெக்டா? எலாஸ்டிக் பாக்ஸ். EBS. ஸோ இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா? செகண்ட் ஒன், இதை பேக்கப் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஸ்னாப்சாட். ஸ்னாப்சாட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சர்வரே ஃபுல்லாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் எடுக்கிறதுக்கு சர்வர் ஃபுல் பேக்கப், அமி பேக்கப். அமி பேக்கப்.
right. Okay. So Ami backup. So இப்போ இந்த மாதிரி உங்க வெப் சர்வருக்கு சோர்ஸ் கோட் எல்லாத்தையும் நீங்க எதுல ஸ்டோர் பண்றீங்க? வால்யூம் EBS ஸ்டோர் பண்றீங்க. ஸ்னாப்சாட். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அமி பேக்கப். நெக்ஸ்ட் ஒன்னு அமி பேக்கப். ஓகே. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் சொல்றீங்க. இது எல்லாமே பிரதர் ஒரு 10 TB ஆர் 20 TBனா மேனேஜ் பண்ணலாமா பிரதர்? இன்ஸ்டன்ஸ்ல 10 TB 20 TB 1 TB அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல சொல்றீங்களா, ஃப்ரீ டயர்ல சொல்றீங்களா இல்ல ஃப்ரீ டயர் கேட்கல, நார்மலாவே கேட்கறேன். ஒரு சர்வர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து நீங்க ஒரு 10 TB 20 TBனா நீங்க மேனேஜ் பண்ணலாம். அதுக்கு மேல நிறைய போயிட்டு இருக்கு, டேட்டாபேஸ் மாதிரி ஏகப்பட்ட சைஸ்ல உங்களுக்கு எடுத்துட்டு இருக்குன்னா உங்களால பண்ண முடியுமா? ஐ மீன் மேனேஜ் பண்ண முடியுமா? கஷ்டம் இல்ல தான். அது ப்ரோ, ஒரு பண்ண டைம் முடியாது. ஒரு டைம் ஸ்டோர் பண்றது சேவ் பண்றது சொல்லிட்டு எதுவும் பண்ண முடியாது. கரெக்டா? ஸோ ஆமா அந்த ஆமா டைம்ல ப்ரோ. வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ்ல வந்து இன்கிரிமெண்டல். பாத்தீங்கன்னா ஆன் பிரம்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணுவீங்க. ஓகே. டேட்டா சென்டர்ல ஆன் பிரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆன் பிரமிஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டேட்டா சென்டர். ஸோ இதுவே கிளவுட் கம்ப்யூட்டிங்னா ஸோ உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிஎஸ், அதாவது உங்களுடைய சோர்ஸ் கோட் எவ்வளவு பேர் டேட்டாபேஸா இருந்தாலும் எல்லாமே நீங்க இதுல நீங்க கிரியேட் பண்ணலாம். இந்த ஆர்டிஎஸ்னா உங்களுக்கு ஒன்றும் இல்ல, சிம்பிளிஃபை செட்டப் ஆப்ரேஷன் ஸ்கேலிங். செட்டப்னா ஒன்றும் இல்ல, உங்க டேட்டாபேஸை நீங்க செட்டப் பண்றது. ஸோ உங்களுக்கான டேட்டாவை நீங்க ஸ்டோர் பண்றது, அப்லோட் பண்றது, ரெட்ரைவ் பண்றது, எடிட் பண்றது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் மீன்ஸ் அது மல்டிபிள் ஆக்டிவிட்டியா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்பருக்கு இருக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அட்மின்ஸ்க்கு இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்ஸ்க்கு இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே டேட்டாபேஸ் தேவைப்படுமா? எல்லா டீமுக்குமே டேட்டாபேஸ் தேவைப்படுமா? இப்போ இது எல்லாமே ஆப்ரேஷன்ஸ். இது எல்லாமே ஆப்ரேஷன்ஸ். இப்போ இந்த ஆப்ரேஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மல்டிபிள் ஆக்டிவிட்டி. இந்த ஆப்ரேஷன் மல்டிபிள் ஆக்டிவிட்டி, அதான் மல்டிபிள் ஆக்டிவிட்டி இதுதான். ஸோ எல்லா டேட்டாபேஸ் நீங்க ஸ்டோர் பண்றதுக்கான ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஎஸ் தான். இந்த ஆர்டிஎஸ்ல டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுவீங்க. இந்த டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுவீங்கன்னா சிங்கிள் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுவீங்க, சிங்கிள் டிபி கிரியேட் பண்ணுவீங்க. இல்லைன்னா உங்க இன்ஸ்டன்ஸ்க்கு ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய மல்டிபிள் ஜோன்ஸ். மல்டிபிள் ஜோன்ஸ்னா எத்தனை பேர் இருக்கும் ஒரு ரீஜியன்ல? மூணு ஜோன் இல்ல 4 ஜோன். 3. 1A 1B 1C இந்த மாதிரி நீங்க ஜோன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகே. இந்த டேட்டாபேஸ் தான் எப்படி பண்றோம் அப்படின்றதான் பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஎஸ் டைனமோடிபின்னு சொல்லி 2 இருக்கு. ஆர்டிஎஸ் டைனமோடிபின்றதான் நீங்க இப்போ நீங்க பார்க்க போறீங்க. ஸோ என்னன்றதை நான் அப்டேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொன்ன மாதிரியே இது பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ். எதனால பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ் சொல்றோம்? டேட்டாபேஸ்னா உங்க அப்ளிகேஷன் டேட்டா தானே. Oracle, MySQL, Adora, DynamoDB, MongoDB, Azure Tables, இது எல்லாமே பிளாட்ஃபார்ம் பேஸ்ல ஒர்க் பண்ணுது. ஸோ அதனாலதான் ஆர்டிஎஸ் டைனமோடிபி என்ன சர்வீஸ் சொல்றாங்கன்னா பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் சர்வீஸ் சொல்றாங்க. நான் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் எடுக்கிறப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், சாஃப்ட்வேர் as a சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் சொல்லியிருக்கேன். அதுல உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ்ல Oracle, DynamoDB அந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கான்செப்ட் பாத்துருக்கீங்களா இந்த இடத்துல? இந்த டாபிக் கரெக்டா? இன்ஃப்ரா, பிளாட்ஃபார்ம், சாஃப்ட்வேர். சோ இப்போ இந்த பிளாட்ஃபார்ம்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். இது என்ன பிளாட்ஃபார்ம் சர்வீஸ்? Oracle, MySQL, அப்ளிகேஷன் டேட்டா.
ரைட்டா? ஓகே ஓகே ப்ரோ. இப்போ இதுதான் brother நான் சொல்ல வரேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ இப்போ இது எதனால இது பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இது எல்லாமே டேட்டாபேஸ் ஓரியன்டா வரதுனால தான் இது பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் சொல்றாங்க. இது டிசைன்ட் பை சிம்பிளிஃபை தி இருக்கு. உங்க பேக்ரவுண்ட் கொஞ்சம் சமூகம் ஒரே நிமிஷம். சமூகம் இப்போ பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் தான் சொல்லியிருக்கோம். இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஓகே ப்ரோ. ஓகே. Okay. So design the simplified setup, operation, develop and scaling the database in use. என்னன்னா இந்த டேட்டாபேஸ் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா உங்க பேக் அண்ட் சோர்ஸ் கோட் சம்திங் டேட்டா எல்லாத்தையுமே நீங்க ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும். அது இபிஎஸ்ல சான்ஸே கிடையாது. வால்யூம்லயோ பேக்லயோ சான்ஸே கிடையாது. ஸோ இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபை த செட்டப்னா இப்போ டேட்டாபேஸ் நான் சொன்ன மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ். டேட்டாபேஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்பருக்கு, டெஸ்டிங்க்கு, ஆடிட்ஸ்க்கு, அக்கௌண்ட்ஸ்க்கு, லாகிங்க்கு, லைக் நிறைய டீம்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு டீமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நீங்க எல்லாமே செட்டப் பண்ணலாம் டேட்டாபேஸ். சிங்கிள் டிபியாவும் கிரியேட் பண்ணலாம், இன்ஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணலாம், மீன் சர்வர் கிரியேட் பண்ணலாம், இல்ல ஜோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே கிரியேட் பண்ணலாம். ஆப்ரேஷன் மீன்ஸ் அது வந்து மேனேஜ்மெண்ட் பண்றது, அந்த டேட்டாபேஸ் டெவலப் பண்றது, டெய்லி பேசிஸ் என்னென்ன சோர்ஸ் கோட் நீங்க டெய்லி ஒர்க் பண்றீங்களோ அது எல்லாமே டெவலப் பண்றது. நெக்ஸ்ட் ஸ்கேலிங்னா ஒன்றும் இல்லை, உங்களுடைய டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒரு லார்ஜ் ஃபைல், ஸ்மால் ஃபைல் அப்படின்னா அது நீங்க ஸ்கேலிங் வச்சுக்கலாம். லார்ஜ் ஃபைல்னா அதுக்கேற்ற மாதிரி சிங்கிள் டிபி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம், இல்ல ஸ்மால் ஃபைல்னா அதுக்கேற்ற மாதிரி ஜோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்டா பண்ணலாம். இதனாலதான் இதெல்லாம் சொல்றாங்கன்னா பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் சொல்றாங்க. ஓகே, இதுல அவர் செல்ஃப்னா என்ன, அப்ளிகேஷன் டேட்டா சொல்லியிருக்கேன். அதர் ஆக்டிவிட்டினா என்ன, ஏடபிள்யூஎஸ் சொல்லியிருக்கேன். இந்த டயக்ராம் பாருங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாட்டு? அப்ளிகேஷன் டேட்டா யார் மேனேஜ் பண்றாங்க டேட்டாபேஸ் பொறுத்த வரைக்கும்? நம்ம ஸ்டோர் பண்றது. ஆமா, ரிமைனிங் எல்லாமே யார் பாத்துக்கறாங்க பேக் எண்ட்ல சேஃபா? அதர் மேனேஜ்மெண்ட்னா யார்? ப்ரொவைடர், ஏடபிள்யூஎஸ். அதனாலதான் டயக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்க, ஒன் செகண்ட். சோ அதர் ஆக்டிவிட்டி AWS, அவர் செல்ஃப் அப்ளிகேஷன் மேக் பண்றது, டேட்டாவை ஸ்டோர் பண்றது. ஃபைன். சோ இப்போ இந்த டேட்டால 2 டைப்ஸ் ஆஃப் இன்ஜின்ஸ் இருக்கு இந்த ஆர்டிஎஸ் பொறுத்த வரைக்கும், SQL டேட்டாபேஸ் அண்ட் NoSQL டேட்டாபேஸ். ஐ மீன் ஓகே, SQLலாம் என்னென்ன வரும் பாத்தீங்கன்னா MySQL, MSSQLலாம் ஒன்றும் இல்லை, மைக்ரோசாஃப்ட். அடுத்தது டிபில வந்து பாத்தீங்கன்னா Oracle DB, அடுத்து அரோரா, அடுத்து PostgreSQL SQL, MariaDB. இது எல்லாமே SQL பேஸ்டு வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் SQL என்ன சொல்றேன், NoSQL என்ன சொல்றேன். NoSQL ஒன்றும் இல்லை, நோ ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ். SQLனா ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ். ஓகே, நான் SQL NoSQL சொல்லிட்டேன்னா இது எதனால இந்த டேட்டாபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஜின்ஸ்லாம் இருக்கு, ஸோ இந்த டேட்டாபேஸ்ல இந்த இன்ஜின்ஸ்லாம் இருக்குன்றது எல்லாமே தெரியும். இப்போ SQLனா MySQL, MSSQL, Oracle DB, Aurora, PostgreSQL, MariaDB. இப்போ NoSQLனா DynamoDB, Elasticsearch நான் சொல்றேன், இட்ஸ் ஒன் ஆஃப் த SEO ஆபரேஷன், MongoDB, Azure Tables. ஓகே, so first of all SQL என்னன்னு சொல்றேன் brother. SQL என்னன்னா ரைட் ஹெவி அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கா SQL என்னன்னு சொல்லிட்டு, ஸ்ட்ரக்சர் query languages என்னன்னு சொல்லிட்டு? எனி ஐடியா? சொல்லுங்க, என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? ஐ மீன் SQL என்ன? ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு அப்ளிகேஷனோ இல்ல ஃபார்ம்ஸ்லாம் ஃபில் பண்ணா பேக் எண்ட்ல ஒரு டேபிள் அப்போ சேவ் ஆகும் query. ஓகே, வேற? சரி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? ஓகே ப்ரோ, பண்ணுங்க. ஓகே, சோ இப்போ SQLலாம் ஒண்ணும் இல்ல பிரதர், ரைட் ஹெவி அப்ளிகேஷன். ஓகே, NoSQLனா ரீட் ஹெவி அப்ளிகேஷன். ஓகே, சிம்பிளா SQL மீன்ஸ் என்ன கேட்டாங்கன்னா சொல்லுங்க, இட்ஸ் ஒன் ஆஃப் த ரைட் ஹெவி அப்ளிகேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் we have database engines, so like MySQL, MSSQL, Oracle DB அப்படி சொல்லுங்க.
இதுல எம்எஸ் எஸ்கியூல்னா மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூல். இது எப்படி நம்ம இந்த டேட்டா பேஸ் வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்றோம், ஐ மீன் ஒர்க் பண்றோம் அப்படின்றத நான் அப்டேட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் எஸ்கியூல்னா என்னன்றதை நான் சொல்றேன். எம்எஸ் எஸ்கியூல்னா மைக்ரோசாஃப்ட் இல்லையா பிரதர், மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன் ஒன்று எடுத்துக்கிறேன். என்னன்னா எக்ஸல். இது எக்ஸல் எடுத்துக்கிறேன். எக்ஸல் எதுக்காக பிரதர் யூஸ் பண்றாங்க? டேட்டா என்ட்ரி, கால்குலேஷன், டேட்டா ஸ்டோர் பண்றோம். கரெக்டா? இப்போ ஸ்ட்ரக்சர் query languagesன்றது வந்து பாத்தீங்கன்னா டேட்டாவை ஆட் பண்றது. ஸோ இப்போ இதுல ஸ்டேட்டஸ். ஓகே, சைன் நம்பர் வந்து 1 2 2 3 4 5. ஓகே, ஸோ நேம் வந்து பாத்தீங்கன்னா ஏபிசி சிடி இஎஃப்ஜி ஜே கேஎல் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபோன் நம்பர் வந்து அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 9 10 11 12 sorry 12 13 14 இந்த மாதிரி கொடுத்துக்கிறோம். ஸோ டொமைன் வந்து இவங்க எல்லாருமே AWS, Azure, AWS, Azure மாறி மாறி வருது ஆல்டர்னேட்டிவா. ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஸோ ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆர் ஃபெயில்ன்றது மட்டும் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். பாஸ் ஃபெயில். எதுக்கு பிரதர் இதை சொல்றீங்க? எப்படி ஒரு ஏதோ சம்திங் டேட்டா ஆட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாஸ் ஃபெயில் பாஸ். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இதெல்லாம் இந்த டேட்டா எல்லாத்தையும் என்ன பண்றேன் போல்ட் ஆக்கி இந்த பாஸ் ஸ்டேட்டஸ் மட்டும் என்ன பண்றேன்னா அதுல மாத்திக்கிறேன். இதுல இப்போ இந்த வேர்ட் மட்டும் என்ன பண்றேன்னா எல்லாமே ரெட்டா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த வேர்டை மட்டும் ரெட்டா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சைன் நம்பர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ளூ இண்டிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டேட்டா ஒரு ஃபார்மட்டா இருக்கா பிரதர்? ஓகே, ஃபார்மட்டா இருக்கா? இது ஏதாவது கொலாப்ஸ் ஆகி கண்ணப்படான்னு ஏதாவது இருக்கா? பார்த்தோன்னே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையா? புரியுது கரெக்டா? என்னென்ன புரியுது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைன் நம்பர்னா நம்பர் ரோஸ் எல்லாமே லைனா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. நேம்னா அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் கரெக்டா இருக்கு. ஃபோன் நம்பர் லைக் டொமைன். ஸ்டேட்டஸ்னா பாஸ்னா கிரீன், ரெட்னா ஃபெயில். ரைட்? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் query languages. ஸோ அந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மட்டா இருக்கு. உங்க டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேலபிள், ஃபார் எக்ஸாம்பிள் செட்டப், ஆபரேஷன், மாடிஃபை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் டு நாட்ச் வரைக்கும் எல்லாமே ஃபார்மட்டா இருக்கு. ஓகே, சோ அப்ப நான் இதே இது என்ன பண்றேன்னா NoSQL எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது எத ஃபார்மட்டா இருக்காது? இது எதுவுமே ஃபார்மட் கிடையாது. கரெக்டா? இது ஏதாவது உங்களுக்கு எப்படி இதை பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி இருக்கு? அன்ஃபார்மட்ல இருக்கு. கரெக்டா?
ஸோ இது நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ். நம்ம யூஸ் பண்றது எல்லாமே எஸ்கியூஎல் ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜஸ் தான். நம்ம யூஸ் பண்ற இன்ஜின்ஸ், நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர், நம்ம யூஸ் பண்ற அப்ளிகேஷன் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்கியூஎல் தான். ஸோ அதனாலதான் எல்லா இன்ஸ்டியூட்டும் சரியில்லை, எல்லா ட்ரைனிங் சென்டர்லயும் சரியில்லைன்னா எல்லா இன்ஃப்ராலையும் சரி நோ எஸ்கியூஎல் நீங்க பார்க்க முடியாது. நோ எஸ்கியூஎல் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நோ எஸ்கியூஎல் இருக்குன்னா அதுக்கு வேற. ஸோ என்னன்றது அப்டேட் பண்றேன். ஸோ இப்போ எஸ்கியூஎல்னா உங்களுக்கு தெரியும், ஃபார்மேட் பேஸ்ட் ஃபுல்லாவே டேட்டா வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி பண்ணுவாங்க, எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஃபார்மேட்டா இல்லை, எல்லாமே வேற மாதிரி இருக்கு. நோ ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் நம்மளால மாடிஃபையே பண்ண முடியாது. ஒன்லி என்ன பண்ணலாம், மானிட்டர் தான் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்றாங்க அப்படின்றதான் இப்போ நான் உங்களுக்கு ரியல் டைம் நான் சொல்லி கொடுக்க போறேன். ஸோ இப்போ எஸ்கியூஎல் வந்து என்ன சொல்லியிருக்கேன், ரைட் ஹெவி அப்ளிகேஷன். நான் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில ரீட் ஆக்சஸ் ரைட் ஆக்சஸ் சொல்லியிருப்பேன். ரீட் ஆக்சஸ்னா என்ன வருது, ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணலாம். பார்க்க மட்டும் தான் முடியும், வேற எதுவும் மாடிஃபையோ கிரியேட்டோ பண்ண முடியாது. ஆமா, ரைட் ஆக்சஸ்னா மாடிஃபை பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். எடிட் பண்ணலாம். ஸோ அதுதான் எஸ்கியூஎல். நோ எஸ்கியூஎல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ரீட் ஹெவி அப்ளிகேஷன், ஒன்லி மானிட்டரிங். அது எப்படின்றது நான் சொல்றேன். ஸோ ரைட் ஹெவி அப்ளிகேஷன் எக்ஸாம்பிள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் எடுத்துக்கிறேன். பேக் எண்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எஸ்கியூஎல். எம்எஸ்எஸ்கியூஎல் மைக்ரோசாஃப்ட்ல நான் இப்போ எக்ஸல் எடுத்தேன், டேட்டா ஸ்டோர் பண்ணேன். கரெக்டா? we can edit the data will be our flexibility. நம்மளுடைய flexibility ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணேன், டேட்டாவை எடிட் பண்ணேன், மாடிஃபை பண்ணேன், கரெக்ட் பண்ணேன். இப்போ நோ எஸ்கியூஎல்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிரதர் எஸ்இஓ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்இஓன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ எலாஸ்டிக் சர்ச், அதாவது அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ விக்கிபீடியா உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எடுக்கிறதுக்கான வெப்சைட்ஸ் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களால, அதுவும் ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைன் டூல் தான். பட் ஆனா என்னன்னா அதை நீங்க எடிட் பண்ணலாமா? விக்கிபீடியாவில் உள்ள போனீங்கன்னா உங்க டேட்டா தப்பா இருக்குன்னு எடிட் பண்ணலாமா? வேற ஏதோ கரண்ட் அப்டேட் இல்லாம ஓல்ட் அப்டேட் வச்சிருக்காங்க, நீங்க எடிட் பண்ணலாமா? முடியாது. ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. கேக்குது ப்ரோ. அதான் எடிட் பண்ணலாமா? முடியாது. விக்கிபீடியா இல்லப்பா, எடிட் பண்ண முடியாது ப்ரோ. ஒன்லி என்ன பண்ணலாம், மானிட்டரிங் பண்ணலாம், பார்க்கலாம். மானிட்டரிங்னா தேவையான டேட்டாவை நம்ம எடுத்துக்கலாம், அதாவது கிளிக் பண்ணிக்கலாம், டேக் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ரைட்? ஸோ இப்போ அதே மாதிரி தான். ஸோ இப்போ we cannot edit the or modify the data, only we can do monitoring. ஸோ அதான் நோ ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அதான் என்னன்னு பாத்தீங்கன்னா டைனமோ டிபி, எலாஸ்டிக் சர்ச், மேங்கோ டிபி, ஆஷோ டேபிள்ஸ். ஸோ இது எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாது, மாடிஃபையே பண்ண முடியாது. ஒன்லி எடிட் பண்ண முடியும், ஒன்லி மானிட்டரிங் தான் பண்ண முடியும். ஆனா எஸ்கியூஎல் அப்படி கிடையாது. நமக்கு ஏற்ற மாதிரி டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம்னா பிளாட்ஃபார்ம் ஓரியன்டா எடிட் பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். ஓகே, அப்போ இந்த ஆர்டிஎஸ் பர்பஸ் பொறுத்த வரைக்கும் என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, இஃப் எனிதிங் கரப்டட் இன் ஏடபிள்யூஎஸ் ஆக்டிவிட்டி யார் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க, உங்களுக்கு இந்த பேக்கப் ஆக்டிவேஷன் பண்றது, டிபி இன்ஸ்டாலிங் எல்லாமே ஏடபிள்யூஎஸ் பார்த்துக்கணும். நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இன்ஸ்டன்ஸ்ல வந்து ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன், நம்பர் ஆஃப் நெட்வொர்க் கிரியேட்டட், விபிசி, அப்ளிகேஷன் இன்ஸ்டன்ஸ் மீன்ஸ் உங்களுடைய அமி சூஸ் பண்றது, ஓஎஸ் அதாவது விண்டோஸா, லினக்ஸா, உபுண்டுவா, ரெட் ஹேட் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்டேட் பண்றது, அதை ஆக்டிவேஷன் பண்றது, ரிமோட் எடுக்கிறது எல்லாமே நீங்க. ஸோ தட்ஸ் கால்டு பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். ஆர்டிஎஸ் பர்பஸ் அதாவது கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது கரெக்டா இருக்குன்னா, எந்த மாதிரி கரெக்ட்னா இன்ஸ்டால் பண்ணும் போதோ, இல்லை டிவி அப்ளிகேஷன் எடுக்கும் போதோ, இல்லைன்னா ஆக்டிவேஷன் பண்ணும் போதோ, இல்லை பேக்கப் ஏதாவது எடுக்கும் போதோ, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஸோ இதான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ்க்கான ஒரு டெஃபினேஷன். ஏதாவது புரியாம தான் இருக்கா? ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு கன்சோல்ல போயிட்டு நான் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றேன். பார்க்கலாம் எப்படி கிரியேட் பண்றான்னு சொல்லிட்டு. நீங்க இதுல வந்து பாருங்க, ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன உங்களோட ஒர்க்னா டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கறது மட்டும் தான் உங்களோட ஒர்க். நீங்க இன்ஸ்டன்ஸ்ல அட்டாச் பண்றது, வெப் சர்வர் லான்ச் பண்றது, அதுல போயிட்டு நான் வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்றது, அப்ளிகேஷன் மேக் பண்றது எல்லாமே யாரோட வேலை? டெவலப்பரோட வேலை. உங்களோட ஒர்க் என்ன? கிளவுட் இன்ஜினியரா இருக்கீங்க, டெவாப்ஸ் இன்ஜினியரா இருக்கீங்க, ஐ மீன் L2ல இருக்கீங்கன்னா
டேட்டாபேஸ் ஃபுல் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா, ஆர்டிஎஸ் ஃபுல் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. அது எப்படின்னா சிங்கிள் டிபியா, ஐ மீன் சிங்கிள் டேட்டாபேஸா, இல்ல இன்ஸ்டன்ஸ்க்குன்னு கிரியேட் பண்றீங்களா, இல்ல ஜோன்ஸ்க்குன்னு கிரியேட் பண்றீங்களா? ஸோ அதான் உங்களுடைய வேலை. ஓகே, ஓகே இப்போ கன்சோலுக்குள்ள போய்க்கிறேன். சைன் இன் டு த கன்சோல். இல்ல உங்களுடைய அக்கௌண்டோட இது கொடுக்குறீங்களா, லாகின் இது? ஓகே, ஸோ கன்சோல்குள்ள வந்துட்டேன். இப்போ என்ன சர்வீஸ் நம்ம பார்க்க போறோம்? ஆர்டிஎஸ். ஸோ மேனேஜர் ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ். என்னென்ன பண்றோம்? டேஷ்போர்ட், டேட்டாபேஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின், ஸ்னாப்சாட், பேக்கப். ஸோ டேட்டாபேஸ் கிரியேட் பண்றப்படி தான் நம்மளோட ஒர்க். ஸோ அது என்ன எப்படி கிரியேட் பண்றோம்ன்றதை நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட டேட்டாபேஸ் இருக்கு இல்லையா, இந்த டேஷ்போர்டு கீழே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இல்லை, இப்போ இந்த டேட்டாபேஸ் நான் கிரியேட் பண்றேன்ல பிரதர், உங்களுக்கு கிரியேட் பண்ண ஒரு half an hour வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க அந்த ஸ்டேட்டஸ் வரதுக்கு, ஆக்டிவேஷன் சொல்லி வந்ததுக்கு அப்புறம் உடனே டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா 1 ஹவருக்கு $0.5 வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, ஃப்ரீ டயர்ல கொடுங்க. ஓகே, ஸோ அதனால டேட்டாபேஸ் நீங்க ஸ்டேட்டஸ் வந்து இப்போ கிளாஸ் முடிஞ்சு நான் சைன் அவுட் பண்ணிடுறேன் அப்படின்னா, ஸோ நீங்க ஆக்டிவேஷன் ஆகுதான்னு பாருங்க. ஆயிடுச்சுன்னா அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து லொகேஷன் அனுப்புங்க, எப்படி ஆக்டிவேஷன் ஆயிருக்குன்னு காமிங்க. பார்த்துட்டு உடனே டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ரீஸ்டோர் ஃப்ரம் S3 எப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, S3ல ஏதாவது ஸ்டோர் பண்ணிருக்கீங்கன்னா, ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா S3ல இருந்து இதுல ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், S3யோட URL. S3 பாக்கெட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதோட ஸ்டோரேஜ் எல்லாமே வந்துடும். MySQL பண்றீங்களா இல்ல Aurora பண்றீங்களா கேக்குது. எல்லாமே ஸ்ட்ரக்சர் பேஸ்டு தான். ஸோ அதனால ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ் யூஸ் பண்றீங்க. IAM ரோல் என்ன அப்படின்னு கேக்குது. ஸோ அந்த ரோல்ஸ் கொடுத்துட்டு நீங்க இந்த கிளஸ்டர் வந்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க அப்டேட் ஆகும். பட் இதை பத்தி நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க. நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கிரியேட் டேட்டாபேஸ். ஸோ வந்துட்டேன். ஸ்டாண்டர்ட் கிரியேட்டா ஈஸி கிரியேட்டான்னு கேக்குது. ஸ்டாண்டர்ட் கிரியேட்டானா இது என்ன பிரதர் போட்டிருக்காங்க, படிச்சு பாருங்க. Is that all of the compression operation including ones for availability, security, backups and maintenance. So easy creator use the command is to practice content some compression operation can be changed after the created. Easy creator எடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். ஆமா, சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, சோ ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு, சோ இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் திங் இதுல MySQL எடுத்துக்கிறேன். ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணிட்டு MySQL எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா எடிஷன் என்ன இருக்கு, MySQL கம்யூனிட்டி தான். ஸோ இன்ஜின் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிளஸ்டர் தான் ஒண்ணும் இல்ல, டிபி கிளஸ்டர்னா ஒண்ணும் இல்ல. மும்பைல எத்தனை ஜோன்ஸ் இருக்கு? ஒன்னு இருக்கு. இல்ல ஜோன் கேக்குறேன், ரீஜன் கேட்கல, ஜோன்ஸ். மும்பைல 3 ஜோன்ஸ் இருக்கு. இப்போ இதை நான் எனேபிள் பண்றேன்னு வச்சுக்கோ, அன்டிக்ல இருக்கு. இதை எனேபிள் பண்றேன்னா அப்ப எனக்கு எத்தனை டேட்டாபேஸ் கிரியேட் ஆகும்னா 3 டேட்டாபேஸ் கிரியேட் ஆகும். நீங்க படிச்சு பாருங்க. கிரியேட் a multiple availability zones DB cluster, one primary DB instance and 2 readable standard DB instance. One primary நமக்கு கிரியேட் ஆகும், ரிமைனிங் இருக்கிற 2 வந்து ரீடபிளா கிரியேட் ஆகும். ஓகே, சோ இப்போ நான் கிளஸ்டர் மூலமா நான் கிரியேட் பண்றேன்னா எனக்கு எப்படி ஒர்க் ஆகும் பாத்தீங்கன்னா, நார்மலை விட 2 டைம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா 2 மடங்கு
அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டரா இருக்கும். டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டா எடுக்கும் போது, மைக்ரேட் பண்ணும்போது, டேட்டா வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணும்போது, இல்ல அப்கிரேட் பண்ணும்போது எல்லாமே. பட் இதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க, ஒன்லி டெவலப்பர் தலைவலி. ஸோ அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதோட வெர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா MySQL 8.3.05. எந்த வெர்ஷன்னா இது நான் கிளிக் பண்ணக்கூடிய டேட்டாபேஸ் இன்ஜினோட வெர்ஷன்ஸ். ஸோ இது வந்து டெம்ப்ளேட் வந்து இப்போ எதுக்காக கிரியேட் பண்றீங்க? ஃப்ரீ டயரா, டெஸ்டிங்கா, இல்ல ப்ரொடக்ஷன் தான் கிளிக் பண்றேன். ஸோ இப்போ பாருங்க, பில்ட் இன் டூரபிலிட்டி மல்டி ஏஇசட் டிபி கிளஸ்டர்னா உங்க ஜோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிரியேட் ஆகும். மல்டி டிபி இன்ஸ்டன்ஸ்னா இன்ஸ்டன்ஸ் எத்தனை இருக்கோ அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு கிரியேட் ஆகும். சிங்கிள் டிபினா சிங்கிளா, நார்மலா சிங்கிள் டிபி. இப்போ நான் மல்டி ஏஇசட் டிபி கிளஸ்டர் கொடுத்துக்கிறேன், ஏன்னா ஜோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிரியேட் ஆகட்டும். ஸோ நெக்ஸ்ட் டேட்டாபேஸோட நேம். ஸோ நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரெடென்ஷியல்ஸ் யாருக்காகனா யூசர் நேம் வந்து அட்மின். மெயினா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே மேனேஜ் பண்ணணும் டேட்டாபேஸ் அட்மின்காக அவங்களே கொடுத்தாங்க டிஃபால்ட்டா. நீங்க வேணும்னாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் லாகின் ஐடி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், கிரெடென்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த AWS ரூட் அக்கௌண்டோட மேனேஜா இருக்கணுமா, இல்ல செல்ஃப் மேனேஜர்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆடியன்ஸ் வந்து ஓன் பாஸ்வேர்ட் நீங்க என்னமே கொடுத்துக்கலாம். இப்போ இது நான் இதுக்குள்ள ஐஎம் யூசர் மேபி நான் கிரியேட் பண்ணி இந்த ஆடியன்ஸ் ஆக்சஸ் கொடுக்குறேன்னா இந்த ஆப்ஷன் இருக்கு. ஓனா கிரியேட் பண்றீங்கன்னா செல்ஃப் ஆக்சஸ் நீங்க மட்டும் கொடுத்துக்கலாம். மாஸ்டர் பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ டேட்டாபேஸ் நீங்க கிளிக் பண்றீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போற மாதிரி இருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஐஎம் யூசர் யாராவது இந்த ரூட் அக்கௌண்ட் கீழே இருக்காங்களோ, ஆடியன்ஸ் ஃபுல் ஆக்சஸ் இருந்தா அவங்களும் இந்த டேட்டாபேஸா ஒர்க் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்டா கிளிக் பண்றீங்களா, இல்ல மெமரி ஆப்டிமைஸ்டா, இல்ல கம்ப்யூட்டர் கிளிக் பண்றீங்கன்னா ஸ்டாண்டர்டா கிரியேட் பண்றேன், ஏன்னா ஃப்ரீ டயர். ஸோ 2 CPU 8 GB RAM. ஸோ நார்மல் கான்ஃபிகரேஷன் இன்ஸ்டன்ஸ். ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப் சூஸ் பண்ணீங்களா அதே மாதிரி தான். ஸ்டோரேஜ் வந்து எவ்வளவு பிரதர் ஆயிருக்கு டேட்டாபேஸ்? 400 GB. அப்ப யோசிச்சு பாருங்க இன்ஸ்டன்ஸ்க்கும் இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்ட்டு. ஓகே, சோ இப்ப கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் இன்புட் அவுட்புட் ஸ்பீட் பிரதர். இந்த டேட்டாபேஸ் ஒர்க் பண்ணும்போது ஒர்க் ஆகும் இல்லையா, இன்புட் அவுட்புட் ஸ்பீட் 3000 நார்மலாவே கான்ஃபிகரேஷன்ல இருக்கு. கனெக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா EC2 கூட கனெக்ட் பண்றீங்கன்னா கனெக்ட் கொடுத்துக்கோங்க. அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நார்மலா டேட்டாபேஸ் எப்படி நான் கிரியேட் பண்றேன், அதனால டோன்ட் கனெக்ட் an EC2 இன்ஸ்டன்ஸ். டிஃபால்ட் VPC எத்தனை சப்நெட், 3 சப்நெட், 3 டேட்டாபேஸ் கிரியேட் ஆகும். ஸோ டிஃபால்ட் சப்நெட் வந்து பாத்தீங்கன்னா சப்நெட் டிஃபால்ட் தான். ஸோ பப்ளிக் ஆக்சஸ் வந்து எஸ்எல் கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ஆக்சஸ் பண்ணலாம். யாராருக்கெல்லாம் பப்ளிக் ஐபி இருக்கு, யாராருக்கெல்லாம் இந்த ரூட் அக்கௌண்ட் இருக்கோ எல்லாமே பண்ணலாம். ஸோ நோனா ஒன்லி நீங்க இந்த ரூட் அக்கௌண்ட் மட்டும் தான், இலன் மட்டும் தான் இந்த டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ VPC வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட் தான் சூஸ் ஆயிருக்கு. ஸோ இது செக்யூரிட்டி அதாரிட்டி, இது ஃப்ரீயா விட்டுருங்க. இது எவ்வளவு இந்த டேட்டாபேஸ் வந்து எவ்வளவு நாள் இருக்கும் நீங்களே பாருங்க. May 20, 2061, அதாவது எவ்வளவு நாள் அது நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க. அதுக்கேற்ற மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்ற மாதிரி தான். நெக்ஸ்ட் டேக், டேட்டாபேஸ் வந்து அத்தன்டிகேஷன் தான். ஸோ மானிட்டரிங் வந்து 7 days வரைக்கும் ஃப்ரீ டயர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மானிட்டரிங் பண்றதுக்கு, இந்த டேட்டாபேஸ் மானிட்டரிங் பண்றதுக்கு 7 days ஃப்ரீ. நீங்க என்ன பண்ணுங்கன்னா டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண அடுத்த ஒரு 1 hourலயே டெலீட் பண்ணிடுங்க. ஸோ 7 daysலாம் வச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா ஸோ இப்போ பாருங்க டிபி இன்ஸ்டன்ஸ்னா ஸோ எவ்வளவு ஆகுது. இப்போ 7 days வந்தீங்களா, இந்த 7 days சப்போஸ் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டிபி கிரியேட் பண்றோம், சப்போஸ் டெலிட் பண்ணாம போயிட்டோம்னா அது அந்த 7 days முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் நம்ம வேற என்ன கிரியேட் பண்ணா சார்ஜ் ஆகும் இல்லையா? ஆமா ஆமா. ஓகே பிரதர். சோ இப்போ ஒரு ஹவருக்கு பாருங்க 1700. அதான் சாரி, இப்போ ஒரு ஹவருக்கு பாருங்க பர் இயருக்கு. ஓகே, அப்போ நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க இப்போ ஒரு டேக்கு கணக்கு கூட்டிக்கோங்க எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் சொல்றேன் டக்குன்னு டிலீட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், கிரியேட் டேட்டாபேஸ் கொடுக்குறேன். இப்போ எத்தனை டேட்டாபேஸ் எனக்கு கிரியேட் ஆகும் வெயிட் பண்ணுங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா 400 GB இல்லையா. இல்ல இந்த 400 GB தான் ரெக்கமெண்டடா? ரெக்கமெண்டட் 400 GB தான். நீங்க அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரேட் இருக்கா பிரதர்? கம்மி பண்றனால பண்ணிக்கலாம், அதிகம் பண்றனால பண்ணிக்கலாம்.
ஓகே 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 சோ இப்போ பாருங்க பிரதர், ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு? கிரியேட்டிங் கார்டு. இது உங்களுடைய ரீஜியனுக்கான 3 zone. டேட்டாபேஸ், இது உங்களுடைய ஜோன்ஸ். ஓகே ஓகே பிரதர். சோ இல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களோட மெயின் ஒர்க்கே இது கிரியேட் ஆன உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இல்ல ஐ மீன் லொகேஷன் அனுப்பிச்சிட்டு டெலீட் பண்ணி விட்டுருங்க பாட்டுக்கு. லொகேஷன் நீ பண்றடா அது? நான் டெலீட் நான் பண்ணிடுறேன். டிராவலர் இருப்பேன். ஓகே ஓகே. சரி, இப்போ எனக்கு இன்னொரு delete டவுட். பண்ணிடுங்க. இப்போ வெறும் டேட்டாபேஸ் மட்டும் ஒர்க் ஆகுமா? ஃப்ரண்ட் எண்ட் இல்லாம ஒர்க் ஆகாதுல்ல? ஒர்க் ஆகாது brother. எப்படி ஒர்க் ஆகும்? ஓகே. ஒர்க் ஆகாது. எதுல போய் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க? எதுவுமே ஒர்க் ஆகாது. இப்போ இது டைரக்டா எந்த சரி, கன்சோலோ இல்ல ஆர்டிஎஸ் டைரக்டா இத ரிமோட்டோ எடுக்க எதுவுமே ஆகாது. முடியாது. எல்லாமே என்கிரிப்டட் அன்சப்போர்ட்டட் ஃபார்மேட்டுக்கு ஆகும். ஓகே ஓகே. இதான் பிரதர், இதை கிரியேட் பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க? டெவலப்பர் டீம் கொடுத்துப்பீங்க. அது அவனோட சொல்ல வேண்டியது. அவன் என்ன படிப்பானோ எந்த டேட்டாபேஸ் இருக்கோ சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டேட்டாவை ஸ்பிட் பண்ணிப்பான் ஃபார்மேட்டா. ஓகே ப்ரோ. இப்போ ஆன் பிரைம்ஸ்லாம் வந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க. பட் ஃப்ரண்ட் எண்ட் இல்லாம டைரக்டா உள்ள டேபிள் கிரியேட் பண்றது சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்களே, அது மாதிரி இதுல பண்ண முடியுமான்னு கேக்குறேன். எப்படி திரும்பி கேட்குமா? திரும்பி சாரி, இப்போ திரும்பி கேளுங்க. ஆன் பிரைம்ஸ்ல வந்து ஃப்ரண்ட் எண்ட் இருக்க டேட்டாபேஸ் மட்டும் இருக்கு கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக டேட்டாபேஸ் உள்ள போயிட்டு கொரி ரன் பண்ணி பாக்குறது, கொரி போடுறது. மாடிஃபை பண்றது கேக்குறீங்க கரெக்டா? ஆனா பட் ஃப்ரண்ட் எண்ட் இருக்காது, பேக் எண்டே டைரக்டா எடுப்பாங்க. அப்படி அதை ஆன் பிரம்ல பண்ணலாம் பார்த்தா இதுல பண்றது மோஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கே இப்போ ஒர்க் வந்தா கூட நான் டேட்டா ஸ்கேப் பண்ணி தான் கொடுப்பேன். அது அவங்க தான் பிரதர் ஃபுல்லாவே டேக் ஓவர் பண்ணுவாங்க. இப்போ ஆடியன்ஸ்ல இப்போ ஃபுல் ஆக்சஸ் இருக்கு, மேபி அவங்க எஸ்எம்இயா இருக்காங்க, சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்கன்னா அவங்க தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே பட் அதான் கேக்குறேன். பண்ணலாம், நீங்க கேட்கற மாதிரி இருந்தா பாசிபிள். பட் ஆனா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வச்சு பண்ணுவாங்களா இல்ல டேரக்டா பண்றாங்களான்றதான் மேட்டர். ஓகே ஓகே பிரதர். ஓகே ஃபைன், நான் ரெக்கார்டிங் சென்ட் பண்றேன். நாளைக்கு எந்த டைம் பிரதர் ஃப்ரீயா இருப்பீங்க? மார்னிங் தானே? மார்னிங் ஃப்ரீ தான் ப்ரோ. மார்னிங் 11 to 12:30 வரைக்கும் கனெக்ட் பண்ணலாமா? 1.5 hours. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, நான் 11 மீட்டிங் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே ஓகே. அப்புறமா ரெக்கார்டிங் மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்களா? அத நான் பாக்குறேன் பிரதர். நான் கொஞ்சம் நெருக்கடியா போயிட்டு இருக்கேன், இந்த ட்ரெயின் தொடர்ந்து இருக்கு. நான் பாத்துட்டு அப்டேட் பண்றேன். ஓகே 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 ஓகே, தேங்க்யூ.